நம்ம வெண்பா இப்ப கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு வேக வேகமா கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் அந்த நர்ஸ் இருந்துட்டு நம்ம வெண்பாவோட வீடியோஸ் இருக்கு இல்லையா அவங்களோட சேனல்ல அந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுறாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லி போயிட்டு ஒரு ரவுடிங்க கிட்ட மாட்டிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த ரவுடிங்க இருந்துட்டு போன் பண்ணி இந்த மாதிரி பேச சொன்னாங்க அந்த ஆட்டோக்காரன். அதாவது இங்கதான் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, அதே மாதிரி வெண்பா இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி பேச வச்சு மல்லியை அங்க போக வைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி அங்க போயிட்டு அந்த ஆட்டோக்கார அண்ணனையும் அதே மாதிரி அந்த அக்காவையும் காப்பாத்திட்டு அங்கிருந்து இப்போ மாஸ் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அந்த ரவுடிங்களை அடிச்சு துவைச்சு காய போட்டு அவனுங்களை பிடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் அவனுங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்ததா அரவிந்த் கிட்ட இருந்து நம்ம விஜய்க்கு போன் வருது. இந்த மாதிரி விஜய் நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க எங்க இருந்தாலும் நேரடி அதாவது கொஞ்சம் சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் இந்த ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம அரவிந்த் கேப் டிரைவர் இல்லையா, கேப் ஓட்டிட்டு இருந்தாரு. அந்த ஒரு டைம்ல கேப் புக்கிங் வந்திருக்கு. அதாவது அந்த வழியா போன நம்ம அரவிந்த் இருந்துட்டு அங்க ரவுடிங்க அவங்க புக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம வெண்பாவை இப்போ உடனடியா கூட்டிட்டு போய் அங்க சேர்க்கணும், அதாவது அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தானா பணம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கார் பஞ்சர் ஆனதுனால வேற வழி இல்லாம கேப் புக் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அந்த வழியா அரவிந்த் இருந்துட்டு அந்த கேப்பை எடுத்துட்டு அங்க போய் நிக்கிறாங்க. அங்க போயிட்டு அந்த ரவுடிங் வெண்பாவை கூட்டிட்டு வரதை பார்த்தோன்னே பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாதிரி இப்போ நம்ம அதாவது அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது. அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு ஆல்ரெடி அரவிந்தன் நல்லாவே தெரியும். அதே மாதிரி வெண்பா நீ எங்க இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளவே நம்ம வெண்பா இருந்துட்டு கொஞ்சம் உஷாராகி கடைசியில ஒரு சில விஷயத்த செய்யறாங்க. அதாவது என்ன அப்படின்னா அதாவது இவங்க எல்லாருமே கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதுல இருந்து அரவிந்த் இருந்துட்டு அமைதியா போறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அரவிந்த் இருந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்றதை மட்டும் கேளுங்க விஜய், அதாவது நீங்க கிளம்பி என்னோட லொகேஷனுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரவுடிங்களுக்கு தெரியாத மாதிரி போன்ல சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அரவிந்த் எதுக்காக கூப்பிடுறாரு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி தெரியாம தான் போனாங்க. ஆனா அங்க போய் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே வெண்பாவை இவங்க கடத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. நம்ம விஜய் கிட்ட வந்த உடனே அந்த ரவுடிங்கள அதாவது அந்த காரை நிறுத்திட்டு ரவுடிங்களை கீழே இறங்க சொல்லிட்டு கடைசியில வெண்பாவையும் காப்பாத்தி விஜய் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. வெண்பாவை பார்த்த உடனே விஜய்க்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த ரவுடிங்க மாட்டிக்கிட்டாங்க, இன்னொரு பக்கம் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து எல்லாமே ரொம்பவும் சூப்பராகவும் முடிஞ்சிருச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.